எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எப்போ வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஆசை, என்னுடைய 2 வருட ஆசை நிறைவேற போகுது. அதை நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாருங்கள். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும்னா என்னுடைய ஆத்துக்காரருக்கு தான் நன்றி சொல்லணும். எங்கே வாங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஐனாவரத்தில் பழைய வாட்ரு டேங்க் சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து இருக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா வேதாகம நண்பன் ஆஃபீஸ் வந்து இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் என்ன வாங்க போகிறோன்னா கையெழுத்து வேதாகமம் வந்து வாங்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைபிளை நம்ம கையாலேயே எழுதுறதுக்காக ஒரு வாய்ப்பை வந்து வேதாகம நண்பன் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபவுண்டர் பாஸ்டர் ஐயா அவங்களுக்கு தான் இது வந்து அந்த ஒரு யோசனை. நிறைய இடத்துல வந்து வெளிநாட்டில் கூட எனக்கு இருக்குதான்னு தெரில, இது மாதிரி பைபிள் வந்து நம்ம கையால் எழுதுறது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் கேள்விப்பட்டது இது. எங்கள் சர்ச்சில் வந்து எங்கள் பாஸ்டர்மா வந்து எழுதுனாங்க, பெரிய பாஸ்டர்மா. அவங்க வந்து 1 இயரில் புதிய ஏற்பாடே வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து எங்களுடைய சிஸ்டர் ப்ரேயர் மீட்டிங்கில் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆகா இது மாதிரி வந்து பைபிள் எழுதலாம் போல். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டு வாங்கி பைபிளை வந்து ஃபுல்லாக எழுதுனேன்னு சொல்லி நானே ஒன்று ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது A4 ஷீட்டில் எழுதலான்ட்டு ஆரம்பித்தேன். இது மாதிரி எனக்கு வந்து பைபிளை ஃபுல்லாக எழுதணும். ஆனால் அது எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியாது. நானே ஏதாவது ஒரு டைரியில் எழுதுவேன் பைபிளை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆதியாகமம் வர நான் வந்து ஒரு டைரியில் வந்து நான் எழுதியிருந்தேன் என்னுடைய சின்ன வயசில். ஆனால் அதுக்கான வந்து ஒரு பைபிள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த டைமில் என்ன நினச்சிட்டேன்னா, ஏசப்பா ரொம்ப நல்லவர், நம்மளுடைய ஆசையை அவர் எப்படி நிறைவேற்றுறாருன்ட்டு. வேதாகமும் கையெழுத்து வேதாகமும்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியாமல் போச்சேன்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா யூடியூப்பில் வந்து எங்கள் அம்மா பாஸ்டர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வேதாகமம் நண்பன் போடுமா, அதிலே வரும், நீ அவங்கக்கிட்டே கான்டாக்ட் பண்ணி நீ வாங்கிக்கலாம் அப்படி சொன்னாங்க. அவங்க சொன்ன ஐடியாவை அப்படியே பிடிச்சிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் ஆஃபீஸுக்கு போய் கேட்டு இந்த கையெழுத்து வேதாகமத்தை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட இந்த பைபிளுடைய வெயிட் வந்து 10 கிலோங்க. 9 கிலோலேருந்து 10 கிலோ அந்த கிராம் டிஃப்ரெண்ட் ஆகும். சரியான வெயிட்டு. நான் வந்து வாங்கும்போது 1500 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடியெல்லாம் 3000 ரூபாய்க்கெல்லாம் இது சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நான் போகும்போது ஆஃபர் ப்ரைஸில் வந்து 1500 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். பென்னு வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் வந்து செலவாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப அந்த மணியை சேர்த்து வச்சு வந்து வாங்கினது. சேர்த்து வச்சு வாங்கி தந்தது வந்து பார்த்திங்கன்னா சாம் தான் வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஜூன் மாதம் தான் நாங்கள் போய் இந்த பைபிள் வந்து வாங்கினோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து எவ்வளோ சிக்காக உடம்பு சரியாமல் நான் படுத்திருந்தேன்ட்டு. அப்போ வந்து எனக்கு உள்ள ஒரு யோசனை, நம்ம எவ்வளோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்போல்லாம் எனக்கு 40,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவாச்சு. அந்த செலவான காசில் ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம இந்த பைபிள் வாங்கி நம்ம எழுதும் போது நமக்கு வசனம் சொல்லுதில்ல, மனுஷன் 44 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்ங்கிற அந்த வசனம் எனக்குள்ளே பேசிகிட்டே இருந்துச்சு. ஏசப்பா நீங்கள் பிழைப்பான்னு சொல்கிறீங்களா, நான் இந்த பைபிள் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னுடைய வியாதியை என்கிட்டேருந்து நீங்கள் நீக்கி போடுங்க அப்படி சொல்லிவிட்டு நான் ஒரு பொருத்தனையில் தான் நான் போய் அந்த பைபிள் வந்து வாங்கினேன். இதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணது என்னுடைய ஹஸ்பண்ட் தான். உடனே போயிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறமா பைபிளும் நான் வந்து வாங்கினேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, இது ஜூன் மாதம் 7ஆம் தேதி எடுத்த வீடியோ. பைபிள் வந்து சாம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா பெரிய பைபிள் வச்சு எழுதும் போது நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வராது. அதனால் நீங்களும் ஒரு பெரிய சின்ன பைபிள் வச்சு எழுதலாம். எனக்கு வந்து பார்வை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் வந்து பெரிய பைபிள் வந்து வாங்கி கேட்டேன். சாம் பைபிளும் வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய் அன்றைக்கி மட்டும் நாங்கள் செலவு பண்ணி அதை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து மிகப்பெரிய கனவுங்க எனக்கு. இதை நான் எழுதி முடிக்கிறதுக்கு ஏசப்பா தான் வந்து பலன் தரணும். அதுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணாலும் நீங்கள் மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தனித்தனியாக பைபிள் வந்து எழுதுறதுக்கு வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு பெரிய பைபிள் வந்து வந்துடும். நீங்கள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சேர்த்து எழுதுகிற பெரிய பைபிள் வந்து இருக்குது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பைபிள் எழுதுகிற அந்த புக்கு தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா இங்கிலீஷில் நீங்கள் எழுதினாலுமே நியூ டெஸ்டமெண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட் தனித்தனியாக பைபிள் இருக்குது, நமக்கு சேர்த்தும் இருக்குது. ஓகேவா, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே,
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேதாகம நண்பன் ஒளித்தின் சார்பில் நல்வாழ்த்துக்கள். கையெழுத்து வேதாகமம் எழுதுகின்ற இந்த சாதனைக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வேதாகமத்தை நமது கைகளால் எழுத வேண்டும், நமக்கு நாமே எழுத வேண்டும் என்கிற தரிசனத்தோடு வேதாகம நண்பன் ஒளித்தின் மூலமாக ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கையெழுத்து வேதாகம சாதனைகளை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த கையெழுத்து வேதாகமம் எழுதுவதற்கு சில அணுகுமுறைகள், அதாவது சில விதிமுறைகள் உள்ளன. அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதை எப்படி எழுதுவது? வேதாகமத்தை நமக்கு நாமே நாம் எழுத போகின்றோம். வேதாகமத்தில் உள்ளது உள்ளபடியே, வரிகள் மாறாமல் அப்படியே பிரதி எடுக்க நாம் இப்பொழுது பிரதி எடுக்க போகின்றோம். அப்படியானால் வேதாகமத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் 55 வரிகள் உள்ளன. இதில் வேதாகமத்தில் அந்தந்த வரிகள் அப்படியே எழுத வேண்டும். உதாரணமாக, தேவனாகிய கர்த்தர் நல்லது என்று கண்டார், அந்த டார் கீழே தான் இருக்க வேண்டும். நம்முடைய வேதாகமத்தில் மொத்தம் 55 வரிகள் உள்ளன. உங்கள் கரங்களில் உள்ள இந்த தாளிலும் இந்த பேப்பரிலும் 55 வரிகள் உள்ளன. அதாவது மேலே இருக்கின்ற இந்த கருப்பு லைன், மேலே டாப் லைன், கீழே இந்த பாட்டம் லைன் தவிர இடையிலே 55 வரிகள் பைபிளில் உள்ளது போன்று 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவைகளில் அந்தந்த வசனங்களை எப்படி எழுதுவது? முதல் நிபந்தனை, உங்களுடைய பேப்பரை நீங்கள் சரியாக வலதுபுற கட்டம் இருக்க வேண்டும். வலதுபுறத்திலே கட்டம் இருக்கும்படியாக உங்கள் பேப்பரை வைத்துக் கொள்ளுங்கள். கட்டம் வலதுபுறத்தில் இருக்க வேண்டும். அங்கே உங்கள் கரங்களில் உள்ள வேதாகமத்தை பார்த்து அந்த நம்பர், பக்க எண்களை அதிலே குறிப்பிடப்பட வேண்டும். வலது பக்கத்தில் ஒற்றைப்படை எண் தான் வரும். 1, 3, 5, 7, 9, 11, 13 என்கிற ஆரம்பிக்கிற எண் வரும். அது மேலே நம்பரை போடுங்கள். கீழே உங்கள் பெயர் எழுதுங்கள். உங்கள் பெயர் தமிழிலோ ஆங்கிலத்திலோ எழுதுங்கள். கீழே உங்களுடைய சபையின் பெயரை எழுதி கொள்ளுங்கள். இங்கே நான் என்னுடைய பெயர் எழுதியிருக்கிறேன். வி வீரசுவாமிதாஸ், இயக்குனர், வேதாகம நண்பன், சென்னை. 2 வரிக்குள் முடித்து விட வேண்டும். 3வது வரி கீழே போக வேண்டாம். என்றால் கடைசியாக பைண்ட் பண்ணப்படும் போது கீழே கட் பண்ணப்படும். எனவே தயவாக நீங்கள் எழுதும் போதும் பேப்பர் கடைசி வரைக்கும் எழுதிவிட வேண்டாம். இடம் விட்டு கரெக்டாக எழுத வேண்டும். இப்பொழுது இதை எழுதுவதற்கான நிபந்தனைகள், இப்போது மத்தேயு சுவிசேஷம் என்கிறதை நான் இப்பொழுது உங்களுக்கு மாடலாக வைத்திருக்கிறேன். இங்க மேலே கேப் இருக்கிறது. அப்படியானால் இந்த கேப் எத்தனை வரிகள் உள்ளன? இதுவும் நமக்கு கணக்கு தான். இந்த பக்கத்தில் உள்ள கணக்கு தான். எத்தனை வரிகள் என்பது நமக்கு தெரியாது. அதற்கு அந்தந்த வரிகள், எந்தெந்த வரிகளில் எந்தெந்த வசனம் வருமோ அந்த வசனங்களை அங்கே குறிப்பிடப்பட வேண்டும். குறிப்பிட்டால்தான் நாம் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்படியானால் மேலே கேப் இருப்பதனால் இப்பொழுது நாம் கீழிருந்து எண்ண வேண்டும். வசனங்கள் கீழிருந்து எண்களை போட வேண்டும். கடைசி வரியை விட்டுவிடுங்கள். இது வேதாகமத்தில் எங்கேயாவது 56 வரி வரும். அப்பொழுதுதான் இந்த கடைசி வரி நமக்கு பயன்படும். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இந்த பக்கத்தில் 14 என்கிறது வருகிறது. 14. இப்பொழுது 14 நம்பர் போடுங்கள். அதற்கு பிறகு 1, 2, 3 13, 1, 2, 3, 4 12, இப்படியே 10, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 என்று வருகிறது. 1 போட்டு இப்பொழுது இந்த இடம்தான் மேலே புதிய ஏற்பாட்டில் உள்ள அல்லது மத்தேயு புத்தகத்தில் உள்ள இந்த கேப். இது இந்த வரிகள். இப்பொழுது இந்த பக்கத்திலே இங்கே இந்த நம்பர் போடுங்கள். 1, 2, 3, 4, இங்கே 23. பைபிள் அப்படிதான் இருக்கும் புதிய ஏற்பாட்டில். 1, 2, 3 22. இது மட்டும்தான். மேலே கேப் இருப்பதனால்தான் இப்பொழுது கீழிருந்து நாம் நம்பர் போடுகின்றோம். நம்பர் போட்டால் அந்த கேப் கண்டுபிடிப்பதற்கு 15. அதுக்கு மேல 1, 2 இந்த 2 வரிகள் வருகிறது. அதாவது பைபிள்ல எப்படி இருக்கிறதோ அந்த வரிகள் உள்ளது உள்ளபடி எழுத வேண்டும். இங்கே பாருங்கள், ஆசோர் சாதோக்கை பெற்றான். அது முடித்த பிறகு மேலே சாதோக்கு என்று ஆரம்பிக்கிறது. அப்படி எழுத வேண்டும். இந்த அதிகார கேப் எப்படி கண்டுபிடிப்பது? இந்த அதிகாரம் எப்படி எழுதுவது? இந்த 1ஆம் வசனத்துக்கு மேலே உள்ள அந்த வரியிலே, அந்த 2 வரிக்கும் இடையிலே 1 அதிகாரம் என்று சொல்லி எழுதுங்கள். சரி, இந்த பக்கம் இருக்கிறது. அடுத்த பக்கத்தை பின்பக்கம் திருப்புவோம். பின்பக்கம் இங்கே 4வது 4 எண் இடது பக்கம் கட்டம் வருகிறது. 4 இது இரட்டைப்படை எண் வரும். இப்பொழுது ஏற்கனவே முன்பக்கத்திலே முடிக்கப்பட்ட அந்த வார்த்தையினுடைய துவக்கம் மானுவேல், அங்கே வருகிறது. மானுவேல் பைபிள் அப்படிதான் இருக்கும். மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோ டிருக்கிறார், உள்ளது உள்ளபடியே அப்படி எழுத வேண்டும். நம்பர் போடுவோம். 1, 2, 3 24, 1, 2, 3, 4, 5 25.
1 2 3 முடிகிறது ஒரு சின்ன புள்ளி, உங்களுக்கு தெரிவது போன்று ஒரு சின்ன புள்ளி. இனி இந்த அதிகார கேப் கண்டுபிடிக்க வேண்டும். இது எத்தனை வரிகள்? இது ஒரு வரியாக இருக்கலாம், 2 வரியாக இருக்கலாம், 3 வரியாக இருக்கலாம், 4 வரி கூட அதிகார கேப் வருகிறது. எனவே இந்த அதிகார கேப்பை கண்டுபிடிப்பதற்கு கீழ் இந்த நம்பர் 1 2, அதாவது கடைசி வரியை விட்டு அது வேண்டாம், 1 2 11, 1 2 3 10, இப்படி எண்ணுங்கள் 1. அப்படியானால் இங்கே 2 வரிகள் வருகிறது. சில இடங்களிலே ஒரு வரி தான் வரும், சில இடங்களிலே 2 3 4 கூட வரும். இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள், இங்கே அதிகார கேப்பும் இல்லை. எனவே எப்படி நம்பர் போட வேண்டும்? இதற்கு மேலிருந்து நம்பர் போட வேண்டும். 1 2 3 4 5 6 7 12, 1 2 3 4 5 6 13, 14 15 16 17 21, 1 2 3 வரிகள் இருக்கிறது. இது நம்பர் போடுவது. இந்த பக்கத்தில் அதிகார கேப் இல்லை, எனவே மேலிருந்து நம்பர் போடுகிறோம். இங்கே அதிகார கேப் இருக்கிறது, மேலிருந்து நம்பர், கீழிருந்து நம்பர். இந்த அதிகார கேப்பை கண்டுபிடிக்கிறோம். மேலே நமக்கு தலைப்பு ஆரம்பித்ததினால், இதில் மேலே ஆரம்பித்ததினால் மட்டும்தான் கீழிருந்து நம்பர் போடுகிறோம். ஒரு பக்கத்தில் அதிகாரமே இல்லை என்றால் நாம் மேலிருந்து தான் நம்பர் போட வேண்டும். எனவே தயவாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு பக்கத்தில் நடுவில் ஒரு புத்தகம் ஆரம்பித்தால், இப்ப யாத்திராகமம் நடுவில் ஆரம்பிக்கும், நடுவில் ஆரம்பித்தால் மேலிருந்து நம்பர், கீழிருந்து நம்பர், மேலிருந்து நம்பர், கீழிருந்து நம்பர் என்று சொல்லி கணக்கிட வேண்டும். இனி இந்த நம்பர் போடுவது, நம்பர் இந்த வரியின் துவக்கத்திலே நம்பரை போடுங்கள். உள்ளே தள்ளி போட வேண்டாம், வெளியேயும் போட வேண்டாம். சரியாக அந்தந்த வரிக்குள் முடிக்க வேண்டும். எனவே நம்பரை சரியாக போடுங்கள். இப்பொழுது ஒரு வசனம் ஆரம்பிக்கும் போது ரைட் சைடு உள்ளே தள்ளி ஆரம்பியுங்கள். இரண்டாவது வரி ஜஸ்ட் லெப்ட் ஆரம்பியுங்கள். இப்படி ஆரம்பித்தால் இந்த எண்கள் மட்டும் வரிசையாக நமக்கு வெளியே தெரியும். வேதாகமத்தில் அப்படி இல்லை. கையெழுத்து பிரதி உருவாக்குவதனால் நாம் எண்கள் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுக்கின்றோம். எனவே முதல் வசனம் உள்ளே தள்ளுங்கள். பாருங்கள், 1ஆம் வசனம் உள்ளே தள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனமும் அதே போன்று, 3ஆம் வசனமும் அதே போன்று. இங்கே பாருங்கள், உள்ளே தள்ளி. 2வது வசனம் அப்படியே ஒரு நீங்கள் நூல் பிடித்தது போல அழகாக வர வேண்டும். அப்படி எழுதுங்கள். இடையில் எழுதும் போது ஏதாவது ஒரு வரி, ஏதாவது ஒரு தப்பு வந்து விட்டதென்றால், எழுத்து தப்பு வந்து விட்டதென்றால் ஒயிட்னர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தவறில்லாமல் எழுத கடினம். நீங்கள் கையெழுத்து பிரதி எடுக்கின்றோம். எனவே நீங்கள் அதிலே ஒயிட்னரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பழையங்காலத்து எழுத்து எழுத தெரியாதவர்கள் இப்பொழுதுள்ள எழுத்துக்களை நீங்கள் எழுதுங்கள். ந, நை, லை என்கிற கொக்கி போட்ட எழுத்துக்கள்லாம் வரும்போது நீங்கள் இப்பொழுது உள்ள எழுத்துக்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே நீங்கள் இதை தெளிவாக அப்படி இங்க பாருங்கள், குமாரன் நான, இந்த நான் பழைய காலத்து எழுத்திலே அப்படியே சுழித்து போட்டிருப்பார்கள். நீங்கள் இதிலே துணை எழுத்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதே போல கொக்கி போட்ட எழுத்துக்கள் வரும்போதும் நீங்கள் இப்பொழுது உள்ள எழுத்து போல நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரி, இப்படியாக நீங்கள் இந்த வேதாகமத்தை, கையெழுத்து வேதாகமத்தை இன்று நீங்கள் எழுதி முடியுங்கள். எழுதும்போது ஒவ்வொரு வசனம் எழுதும் போதும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் உபத்திரவங்களை மாற்றி உங்கள் வாழ்வுக்கான ஆசீர்வாதங்களை தந்து நடத்துவார். இந்த வேதாகமம் எழுதி முடிக்கும் போது பின்னாட்களில் உங்கள் தலைமுறைகள் சொல்வார்கள், உங்கள் தாத்தா எழுதிய வேதாகமம். அதற்காக தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வேதாகமம் நாங்கள் கொடுக்கிறோம். இது பெரிய புத்தகம் கொடுக்கிறோம். இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் நீங்கள் வாங்கி உங்களுக்காக எழுதி கொள்ளுங்கள். இதை எழுதி நீங்களே வைத்துக் கொள்ளலாம். உங்கள் தலைமுறைகள் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து கழிவுறுவார்கள். எங்கள் தாத்தா எழுதிய வேதாகமத்தை பாருங்கள், எங்கள் பாட்டி எழுதிய வேதாகமத்தை பாருங்கள் என்று சொல்லி உங்கள் தலைமுறைகள் கொண்டாடி மகிழக்கூடிய நல்ல தருணம். எனவே இப்படிப்பட்ட நீங்கள் தனியாக இந்த புத்தகம் வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய வசனங்கள் இது ஒரு பெரிய சொத்து. அதை நமக்கு சத்தாக்கி கொள்வோம், அதை நமக்கு முத்தாக்கி கொள்வோம், நமக்கு அதை உரித்தாக்கி கொள்வோம். எனவே வசனங்களை எழுதும் போது உங்களுடைய தடைகள் உடையும். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விடை தருவார். உங்கள் வாழ்வுக்கான விடியல் உங்களுக்கு உண்டாகும். ஒவ்வொரு நாளும் நித்தமும் போதித்து நடத்துகிற ஆண்டவர். அதை நீங்கள் எழுதி கொண்டிருக்கும் போதே ஒரு வார்த்தை, உங்களுக்கான ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். அனுதின மன்னா அது உங்களுக்கு உரித்தாகும். எனவே வசனத்தை எழுதுங்கள். உங்களுடைய நடைகள் உறுதிப்படும், தடைகள் உடையும், உங்களுக்கு விடைகள் கிடைக்கும், உங்களுடைய நடைகள் உறுதிப்படும். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த மாபெரும் பாக்கியத்தை, மாபெரும் சிலாக்கியத்தை அனுபவித்த மகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தோடு பயபக்தியோடு ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுங்கள். எழுதி மிகப்பெரிய சாதனை செய்யுங்கள். உங்களை நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன். இதை எழுதி கொண்டிருக்கும் போதே புதிய புதிய தரிசனங்கள்
உங்களுக்கு கிடைக்கும், வெளிப்பாடுகள் உண்டாகும். ஆண்டவர் உங்கள் மூலமாக இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுத் தருவார். எனவே தவறி விழுந்த விதைகள் கூட தலைமிருந்து வாழ்கின்றன. நீங்கள் ஆண்டவருடைய தரிசனத்திலே இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களை வாழ்த்துகிறேன். மன மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வசனம் மன மகிழ்ச்சி. எனவே மன மகிழ்ச்சியோடு எழுதுங்கள். ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாக்குவார். உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து வேதாகம நண்பன் ஊழியத்தோடு நீங்கள் இணைந்திடுங்கள். உங்களுக்கான தனிப்பட்ட வேதாகமத்தை எழுத முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். எங்களை தொடர்பு கொள்ள 9884120603 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். வேதாகம நண்பன் வாட்ஸ்அப்பிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதோடு 7200234145 என்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். லேண்ட்லைன் 0442647115 என்ற எண்ணிற்கும் நீங்கள் அழைக்கலாம். சென்னையிலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கையெழுத்து வேதாம பணியின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் அனுபவங்களை, இறை அனுபவங்களை பெற்று தங்களுடைய வாழ்வில் முக்கியமான காரியங்களை செய்து மகிழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபத்துடன் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை